வணக்கம். ஆதிசங்கரரின் அற்புத வரலாற்றை மேலும் பார்க்கலாம். அலகாபாத் என்று சொல்லப்படும் தேவப்பிரயாகைக்கு சங்கரர் போறாரு. அங்கு குமாரில பட்டர் என்ற பெரும் பண்டிதர் மரண தருவாயில் இருக்காரு. இவங்கள கர்ம மீமாம்சகர்கள் என்று கூறுவாங்க. சங்கரர் யோசிக்கிறாரு, இவரை மட்டும் அத்வைதத்தை ஏற்க வச்சுட்டா இவங்கள சேர்ந்த எல்லாரையும் அத்வைத கொள்கைக்கு மாற்றிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. குமாரில பட்டர் செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வேத கர்மங்கள் கிடையாது. புத்த மதத்தை சேர்ந்தவங்களோட கருத்தை வெள்ளை எண்ணிய குமாரில பட்டர் பௌத்தனாக மாறு வேஷம் போட்டு அவங்களோட எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எதிர்வாதத்தால் ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க. அதனால அவருடைய எல்லா கருத்தையும் கற்றுக்குறாங்க. வேத கர்மங்கள் அவசியம் சொல்லிட்டு புத்த மத கொள்கையை ஆணித்தனமாக கண்டிக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு வருத்தம் உண்டாச்சு. அது என்னன்னா, நம்மளை நம்பி அவங்களோட மர்ம கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க. என்னையும் தங்களில் ஒருவராக பார்த்தாங்க. அவங்களுக்கு போய் நம்ம துரோகம் செஞ்சோமேன்னு நினைக்கிறாங்க. உடனே யோசிக்கிறாரு. சாஸ்திரம் சொல்றபடி தன்னை சுற்றி உமியை மலையாக குவிச்சு பிறகு அந்த உமிக்கு தீ மூட்டலான்னு முடிவெடுக்கிறாரு. அந்த வெம்மையில நம்ம சாகலான்னு முடிவெடுக்கிறாரு. குமாரில பட்டர் இது மாதிரி முடிவெடுக்க போறாருன்னு உணர்ந்த சங்கரர் அங்க விரைஞ்சு வராரு. சங்கரர் சொல்றாரு, புத்த மதத்தை கண்டித்து தங்கள் வேத கர்மாக்களை நிலைநாட்டியது சரிதான். கர்மங்கள் எப்பயும் நமக்கு பலன் தராது. எல்லா கர்மங்களையும் ஒழுங்குபடுத்தும் பேரறிவான கடவுளே பலன் தருவார் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. அத்வைதம் அறியாத பெரும் ஆனந்தம் என்பதையும் நீங்க உணருங்க. அவரது வாதத்தால் குமாரிலரும் அத்வைத உண்மையை ஏற்றாங்க. அவங்களுடைய சிஷ்யங்கள் எல்லாரும் ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கரர் மண்டனமிஸ்வர் என்ற ஒரு புகழ்பெற்ற பண்டிதரை வென்றால்தான் நமது வெற்றி நிலைக்கும் என்பதை உணர்றாரு. மண்டனமிஸ்வர் வசித்து வந்த மகிழ்மதி நகரத்துக்கு போறாங்க. மண்டனமிஸ்வர் வாழ்ந்த ஊர்ல எல்லாரும் அவர் புகழ் பாடுறத பார்த்து வியந்து போறாரு சங்கரர். சங்கரர் அவர் வீட்டை அடையும் போது கதவை சாதிட்டு உள்ள திதி கொடுத்து கொண்டிருந்தாரு. சங்கரர் தமது விசேஷ சக்தியை உபயோகித்து வீட்டுக்குள்ள போறாரு. திதி கொடுக்கும் போது சங்கரர் வந்ததை கண்டு மண்டனமிஸ்வர் கோபமாக பேசினாங்க. ஆனால் சங்கரரும் அமைதியாக இருக்காரு. அவர் அமைதியை கண்டு வியந்தாரு மண்டனர் யோசிக்கிறாரு, இவர் ஒரு அறிஞர், இவர் வாதத்தால் தான் ஜெயிக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. திதி முடிஞ்ச அப்புறம் 2 பேரும் வாதத்துக்கு உட்கார்றாங்க. தீர்ப்பு சொல்ல அவங்க மனைவியை நியமிக்கிறாங்க. அவங்க மனைவி ரொம்ப தயங்குறாங்க. எப்படியும் நம்ம புருஷன் தோத்துருவாங்க, கண்டிப்பா இவர் தான் ஜெயிக்க போறாரு, இந்த உண்மையை போய் நான் எப்படி சொல்றது? ஏன்னா சங்கரர் சிவபெருமானின் மறு அவதாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த அம்மா ஒரு கருத்து சொல்றாங்க. 2 பேரும் மாலை அணிஞ்சுக்கங்க. எந்த மாலை ஃபர்ஸ்ட் வாடுதோ அந்த மாலை போட்டவங்க தான் தோத்ததா அர்த்தம். யார் மாலை வாடாம இருக்குதோ அவங்க தான் ஜெயிச்சுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேருக்கும் இடையில காரசாரமான வாதம் தொடங்குது. காரசாரமான வாதம் போயிட்டு இருக்கும்போது மண்டனரோட வாழை வாடி போகுது. அந்த அம்மா முகமும் வாடி போகுது. உடனே அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, கணவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய வருத்தத்துக்கு காரணம் அது மட்டும் இல்ல, சங்கரர் விதித்த நிபந்தனையும் காரணம் தான். அது என்ன நிபந்தனைனா, சங்கரர் தோற்றாருன்னா துறவரத்தை துறந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதே அவர் ஜெயிச்சாருன்னா மண்டனர் இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்ளணும். இதுதான் நிபந்தனை. சங்கரர் ஜெயிச்சதால மண்டனர் இல்லறத்தை துறந்து சீடரா மாறாரு சங்கரர் கிட்ட. கணவனின் பிரிவை மனைவியால தாங்க முடியல. அந்த அம்மாவும் அறிவு தேவதையின் மறுபிரியும் கூட. அந்த அம்மா சங்கரர் கிட்ட கேக்குறாங்க, கணவன் மனைவி இருவரும் ஈருடல் ஆயினும் ஒரே உயிர் என்ற சாஸ்திரத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்பொழுது உயிரில் ஒரு பாதியை மட்டும் கொண்டு போறீங்க வாதத்துல ஜெயிச்சு. மற்ற பாதியை என்னுடன் வாதம் நடத்தி ஜெயிச்சாதான் இவரை தாங்கள் வென்றதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கூறியதுல இருந்த உண்மையை உணர்ந்த சங்கரர் அவளுடன் வாதம் புரிய ஆரம்பிச்சாங்க. மகா புத்திசாலியான சரசவாணி மிகவும் சிக்கலான வினாக்களை கனமழையாக விடுக்கிறாங்க. சங்கரர் அற்புத பதில் சொல்லி ஜெயிக்கிறாங்க. கடைசியில அவங்க தோத்து போறாங்க. சரசவாணி யோசிக்கிறாங்க, கணவன் போன பின்ன மண்ணுலகத்தாயம் இருக்கணும் சொல்லிட்டு சரஸ்வதிக்கு உரிய பிரம்மலோகத்துக்கு கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா சங்கரர் வனதுர்கா மந்திரத்தை ஜெபித்து அதனுள் அந்த அம்மாவை கட்டிட்டு அவங்கள கிளம்ப விடாம பண்றாங்க. அம்மா, உனக்கு இந்த உலகத்துல ஒரு உத்தமமான காரியம் வச்சிருக்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. அவங்க கணவர் இப்போது சுரேஸ்வரர் என்ற சன்னியாசி பெயருடன் சங்கரர் கிட்ட சீடரா மாறுறாரு. இந்த செய்தியை கேட்ட எல்லாரும் சங்கரர் கிட்ட சீடரா சேர்ந்து அத்வைத கொள்கையை ஏற ஆரம்பிச்சாங்க. கடவுளின் உண்மையை அன்பு செலுத்துவதே பக்தின்னு உணர்றாங்க. தெய்வங்கள் பல வடிவம் எடுத்தாலும் எல்லாரும் ஒருத்தவங்க தான் உணர வைக்கிறாரு சங்கரர். உக்ர தெய்வத்தை வழிபட்டு அதற்கான மிக பயங்கரமான முறையை எல்லாத்தையும் மேற்கொள்றவங்க எல்லாரையும் திருத்துறாரு சங்கரர். சங்கரர் சுரேஸ்வருடனும் சரசவாணியுடனும் கர்நாடகத்தில் துங்கபத்ரா கரையில் உள்ள சிருங்கேரியை அடைகிறாங்க. அந்த இடத்துல சரசவாணி மணலில் ஒரு வினாடி தயங்கி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல சங்கரர் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அவங்க சிலையா மாறிடுறாங்க. அப்புறமா அங்க பீடம் ஒன்று அமைக்கிறாங்க. சரஸ்வாணிய அங்க பிரதிஷ்டை செய்யறாங்க. இப்படிதான் சிருங்கேரி சாரதா பீடம் உதித்தது. நாளை மேலும் பல அற்புதங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.